ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ப்பா. எஸ்பெஷலி அந்த கேளக்கேர் சித்தரை பற்றி நான் நன்னா பண்ணுங்கன்னு சொன்னதே நான் தான் ஆக்சுவலி. பட் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன்னு கொஞ்சம் கமெண்டெல்லாம் இடையில போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா, நீங்கள் தவறான இதை சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்கோ. உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினது அவர் தான் கேளக்கியரை பற்றி, அசோகா அவரை பற்றி நீங்கள் இந்த மாதிரி சொல்லாதீங்க. நான் என்ன சொன்னேன் எனக்கு அது புரியலை. ஏன் இவாள்லாம் எல்லாருமே படிச்சிருக்கோம், எல்லாருக்கும் நாலேஜ் இருக்குது, ஏன் பேசுகிறத ஏன் அவள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியலை. நான் என்றைக்காவது நான் சொல்லிருக்கேன், நான் இதை வேண்டாதீங்கோ, இது வணங்காதீங்கன்னு நான் சொல்லிருக்கேன், நான் நம்பிக்கையை விட்டுறாதீங்கோ. நேக்கும் அந்த அளவுக்கு வரலை, பட் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். முடியாதவாளுக்காக இப்போவும் நான் சொல்கிறேன், எந்த தெய்வமும் நீ 4 மணிக்கு எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு புடவை கட்டிக்கிட்டு உட்காந்தா தான் நான் உன்னை பார்க்க வருவேன்னு சத்தியமாக சொல்லாது. அது எனக்கு நன்னா தெரியும். ஏன்னா தெய்வம்னா எப்போவுமே மனசை மட்டும்தான் பார்க்கும். அதனால தான் நான் சொன்னேன், முடியாதவா நீங்கள் நைட்டி போட்டுண்டோ இல்லை என்னதாவது போட்டுன்னு பண்ணுங்கோ. ஏன்னா இவர் அசோகாவை நான் எப்போவுமே நான் தப்பாக சொன்னதே கிடையாது. எனக்கும் ஸ்டில் எனக்கே ஹாப்பியாக தான் இருக்குது. ஒரு சின்ன நான் 2-3 நல்ல காரியங்கள் நடந்ததுன்னு நான் சொன்னேன் இல்லை, ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி ஆக்சுவலி. இந்த மாதிரி இப்போவும் நான் சொல்கிறேன், உடம்பு முடியாதவா எப்படி பண்ணினாலும் தெய்வம் அவாத்துக்கு வரும். அது நான் இப்போவும் சொல்கிறேன். அவர் சித்தராக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் அவர் வருவார். நான் நைட்டி போட்டுட்டு தான் உட்காந்துருந்தேன். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் காத்தால் எழுந்து சாரீ கட்டிக்கிட்டு 4 மணிக்கு எழுந்து பண்ணுறேன். மற்ற நாளில் எல்லாம் நான் பண்ணுறதில்ல. நைட்டி போட்டு டைம் கிடைக்கும் போது தான் பண்ணுறேன். அதுவும் டியூட்டிக்கு வந்துட்டேன்னா அதுவும் கிடையாது. ஆற்றில் இருக்கிற அன்னைக்கு கரகடான நைட்டியை போட்டுக்கொண்டு மத்தியானம் 11:45 12:15 அப்படி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எப்போவுமே நான் அசோகா அவர்களை தவறாக சொன்னது கிடையவே கிடையாது. மேபி நீங்கள் எல்லா வீடியோவும் கொஞ்சம் நன்னா உள்ளே போய் பாருங்க. 1-2 மட்டும் பார்த்துட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு தயவு பண்ணி நீங்கள் பேசாதீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி பேசினாக்க தேவையில்லாத இது சர்ச்சைகள் வருது. எதுக்கு அனாவசியமாப்பா? நல்லது மட்டும்தானே நம்மளும் சொல்லின்னு இருக்கோம். அதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்களேன். எதுக்கு நீங்கள் புரியாததுக்கே பேசிக்கின்னு எனக்கு தெரியலை ஆக்சுவலி. அண்ட் எனிவே இது பரவாயில்ல. இது என்ன தான் இருந்தாலும் நான் திரும்ப நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சில பேர்லாம் 3 மணிக்கு குளிச்சுட்டு அட்மிஷன் ஆகிருக்கா ஹாஸ்பிட்டலில். அது எதுக்கு? இதெல்லாம் தேவையில்லாதது தானே. அதனால நான் சொன்ன முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் தயவு பண்ணி நீங்கள் எப்போ முடியுமோ அப்போ குளிச்சுட்டு நீங்கள் பண்ணுங்க. அப்படி எனக்கு சாரி, ஒரு சில பேர் எனக்கு ஆப்ரேஷன்லாம் ஆயிருக்கு மாமி, புடவையே கட்டிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணி அழுதா. அதனால நான் சொன்னேன், மாமி அந்த அளவுக்கு நிவர்த்தி இல்லைன்னா வேண்டாம், நீங்கள் தாராளமாக நைட்டி போட்டுட்டு உட்காந்துக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா தெய்வம் சர்ஜரி ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்கு, நீ ஆனால் பிரத்யேகம் நீ புடவை கட்டிக்கிட்டு காரணம்னு உண்மையாக எந்த தெய்வமும் சொல்லாது. நான் இப்போவும் சொல்கிறேன், அவர் சித்தராக இருந்தாலும் சரி, மக்களை யாரும் கஷ்டப்படுத்தணும்னு கண்டிப்பாக அவள் நினைக்கவே மாட்டா. நான் திரும்ப நான் சொல்கிறேன். அதனால் இதை கேளுங்க. நீங்கள் கிழக்கையும் சித்தர் நமோ நமக ஓம் 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 கிழக்கையும். ஸோ இந்த மாதிரி உண்மையாக நானே ஜபிக்கும் பொழுது நான் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன். ஏன்னா இதனால தான் நான் சொன்னேன், முடியாதவா எனக்கு நிறையா பேர் சொன்னதுனால அவளுக்காக நான் அந்த மாதிரி சொன்னேன். ஈவன் நானே எனக்கு முடியலன்னா எப்படி நான் உட்காந்துட்டு பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் அவளுக்கும் காமிச்சேன். நைட்டி போட்டு இந்த மாதிரி தான் நானே பண்ணுறேன்ப்பா, எனக்கும் முடியறதில்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணினால் தவறில்லை, மனசை மட்டும்தான் தெய்வம் பார்க்கும், அதனால் வருத்தப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லியே நான் சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்ததெல்லாம் நானே அனுப்பிச்சிருக்கேன். இதில் யூடியூப்பில் இதோ பாருங்கோ, இந்த மாதிரி வந்திருக்கு, இந்த மாதிரி வேண்டின்னு இருக்கா, இந்த பக்கத்தில் டம்ளரில் வெள்ளம் வச்சுருக்கா, இந்த மாதிரி பாருங்கோ. ஸோ நானே எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். அதனால் அவசியம் இல்லாமல் தேவையில்லாமல் டோன்ட் டாக் அன்னெசரிலிப்பா, எதுக்கான அவசியமா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்பி எல்லாருமே, இப்போது நான் அதை தான் சொல்கிறேன், நம்பி நீங்கள் வேண்டின்றேன்னா கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும். மேபி கொஞ்சம் டிலே ஆகலாமே தவிர உங்களுக்கு கெடுதல் கண்டிப்பாக நடக்காது. யாராக இருந்தாலும் அதுக்காக நான் திரும்ப சொல்கிறேன், ரொம்ப உடம்பை வருத்திக்காதீங்கோ. முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. கண்டிப்பான முறைகள் நல்லது எல்லாருக்குமே நடக்கும். ஏன்னா தெய்வத்தோட இது கிடைக்கணுன்றதுன்னா கண்டிப்பான முறைகள் கிடைக்கும்ப்பா. நம்ம சும்மா உட்காந்துட்டு தான் கிடைக்காது, நம்மளும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். பட் ஸ்டில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். முடியவே இல்லை, உடம்பு உபாதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லையா. நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்கா, மனுஷா இருக்கா, மக்கா இருக்கா, குழந்தைகள் இருக்கா, ஆத்துக்காரர் இருக்கார். ஸோ நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் இல்லையா, ஒர்க் வைஸும் பார்க்கணும். அதனால அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவா கொஞ்சம் நிம்மதியாக கஷ்டப்படாமல் இருங்கோன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். நன்னா இருங்கோ எல்லாரும்.